ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள். கல்லூரும் காலை வேளையில் சீட் பெல்ட் போடணும், அப்பதான் பயம் இல்லாம இருக்கும். ப்ளீஸ் மெல்ல போங்க. ரோலர் கோஸ்டர்ல போயிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமா இருக்கும், அதுக்கப்புறம் பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். அப்படிதான் என் டிரைவிங்கும். ஃபர்ஸ்ட் டைம் என் கூட கார்ல வரீங்கல்ல, அதான் பயப்படுறீங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த பயம் இருக்காது. ஓகே? நெக்ஸ்ட் டைம் சான்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் என் கூட வர எல்லா பொண்ணுங்களுமே இப்படிதான் சொல்லுவாங்க. பட் நெக்ஸ்ட் டைம் அவங்களாவே என் கார்ல வருவாங்க. ஆனா சத்தியமா நான் ஏற மாட்டேன். பார்க்கலாம் பார்க்கலாம். ஓகே, எடுத்துட்டு வாங்க. பசு, ஓகே எடுத்துக்கோ. சாமி, அர்ஜுன் வந்துட்டாரு. சீக்கிரம் ஆரம்பி. ஒரு நிமிஷம், யார பார்க்க போறோம்? ஒரு பெரிய மகானை பார்க்க போறோம். பரமானந்த சுவாமிகள் கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையா? அவர் எவ்வளவு பெரிய மகான் தெரியுமா? 28 வருஷம் இமயமலையில இருந்தவர் இப்ப இங்க இருக்காரு. அவரை பார்க்கறதே அபூர்வம். இன்னைக்கு உனக்கு அந்த புண்ணியம் கிடைச்சிருக்கு. வா பார்க்கலாம். சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. உன்னை ஆசீர்வதிக்க நான் யார்? நீ கடவுளுடைய செல்ல பிள்ளை. நல்லா இருப்பா, நல்லா இருக்கும். சுவாமி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பசு தாமா, நீங்க இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும் சுவாமி. நல்லா இருப்போம், நல்லா இரு. அது சரி, ஒண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூ மட்டும் வைக்கிறிய மகனே. நீங்க பகவானை நம்புங்க சுவாமி. அவர் சாயங்காலம் படி அழைப்பாரு. பசு போலாமா? நான் போயிட்டு வரேன் சாமி. தம்பிய நம்பு, பகவானுடைய அருள் கிடைக்கும். நாங்க போயிட்டு வரோம் சாமி. போயிட்டு வாங்க. போலாமா? உள்ளவா உள்ளவா, அங்க இருக்காங்க மேடம். வா. என்ன இந்த அம்மா தனியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? சொல்லித்தர யாரும் இல்லையா? ஐயோ கொஞ்சம் கம்முன்னு இருங்க. அவங்க எவ்வளவு பெரிய டான்ஸ் தெரியுமா? கீதா நட்ராஜன். அப்படியா? ஆமா. இல்லையே, அவங்கள கூகுள்ல பார்த்தப்போ ஃபேஸ் வேற மாதிரி இருந்துச்சு. ஐயோ நீங்க சொல்றது மட்டும் அவங்க காதுல விழுந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை எடுங்க. விளையாட்டுத்தனமாவே இருக்கீங்க, கொஞ்சம் சீரியஸா இருங்க. அவங்க இந்த டைம்ல ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்பவுமே நடனம் 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 தான். அவங்க லைஃபே நடனம் தான். தயவு செஞ்சு அவங்க மீட் பண்ணலாம், வரீங்களா? வாங்க. அழகு 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 மேடம். வணக்கம் மேடம். நீங்க லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்குனதுல என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ப முடியலையே. குடுமா அவார்ட் வின்னர் குடு. தேங்க் யூ. அப்புறம் பேமெண்ட் அது அசோசியேஷன்ல வந்துரும். சரிப்பா. ஆடுங்க மேடம், ஆடுங்க. வாமா போலாம்.
என்னங்க இன்னும் டவுட் இருக்கு போல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஏன் கீதா நடராஜன் மேல டவுட் இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. ஏன்னா நீங்க என்ன நம்பல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சீரியஸ்லி? ஓகே வாங்க. இங்க எதுக்கு பாட்டி இப்ப கூட்டிட்டு வந்தா? ஏய், பாட்டி எது பண்ணாலும் ஒரு பிளானோட தாண்டி பண்ணுவேன். புரியல? அங்கே பார். வா. என்ன பாட்டி, புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோமா? ஆ? இங்க இருக்கவங்க எல்லாரும் வசதியானவங்க. இங்க இருக்கவங்க இந்த கடைக்கு வந்து டீ குடிக்க மாட்டாங்க பாட்டி. 10 ரூபாய் கூட வியாபாரம் ஆகாது. ஏய் ஏய் ஏய், ஏடி டீ காஃபி வியாபாரம் பண்றதுக்கு இந்த கடையை போட்டேன்னு நினைக்கிறியா? அப்புறம் அடியே, இங்க இருந்து இது பாரு, அங்க நோட்டம் விட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண போறேன். அதுக்கு எதுக்கு பாட்டி டீ கடை? கடை இல்லாம சும்மா சும்மா வந்து இந்த வீட்டு வாசல் நின்னுட்டு இருந்தா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டவுட் வராது? ஆமால பாட்டி. ஆமா. என்ன சேட்டா? சொல்லுங்க அம்மே. போடு சேட்டா. எந்த பாட்டி? அம்மே. சேட்டா, டீ எல்லாம் நல்லா போடுவீங்களா? நன்னாட்டி செய்யமே. ஆ. பாட்டி, என்னதான் ஸ்டாப் லாக்கா இருந்தாலும் டீ மாஸ்டரோட டீ கடை வந்தது ரொம்ப ஓவரா இருக்கு. இதெல்லாம் டூ மச் பாட்டி. ஆமா, இதெல்லாம் மட்டும் கரெக்டா பேசு. அவனை கரெக்ட் பண்ண மட்டும் தெரியாது. சீ, கையெடு. நீ போடு, டீ போடு. சரி அம்மே. அம்மே சா. ஆ? ஓகே. எப்படி இருக்கு பாட்டி? சூப்பர். கொட்டும் போதே தெரியுது. ஐயோ, நாய் கூட குடிக்க மாட்டேங்குது இவன் டீய. ஐயோ. ஹாய் அச்சு டார்லிங். ஹாய், சொல்லு. எங்க இருக்க? ஐ அம் ஆன் தி வே பப்பிமா. நீ வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். கொஞ்சம் லேட் ஆகும் பப்பிமா. ஆனா உனக்காக சீக்கிரம் வந்துடுறேன். லேட் ஆகுமா? நான் உன்னை அவசரமா பார்க்கணும். சீக்கிரமா வாயேன். ஓகே வந்துடுறேன். பாய். ஓகே டார்லிங். டேக் கேர். பாய். ஐயோ, என் தலை எழுத்து. ஏய், அவனுக்கு விக்கெட் போடுவேன்னு பார்த்தா இங்க நின்னு பிஸ்கெட் தின்னுட்டு இருக்க. வா வா வா, வாடி வாடி வாடி. செக்யூரிட்டி இல்ல, வா. டேய் தம்பி, இங்க வாப்பா. என்னடி நீ சார் கூட மறந்துட்ட. அத கண்டுக்க மாட்டேங்கிறான். ஆமா ஆமா. சார், தோட்டக்காரர் சார், கொஞ்சம் வாங்க சார். என்ன பாட்டி, இப்போ கண்டுக்காம இருக்கான்? ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லி பாரு. இப்ப பார். ஏய் ராமசாமி. அம்மா. அது இங்க வா. வரம் போயிடு. அம்மா, என் பேர் உங்களுக்கு எப்படிமா தெரியும்? நான் ஒருத்த மூஞ்சிய பார்த்தாலே அவன் ஹிஸ்டரி முழுசையும் சொல்லிடுவேன். பேரை சொல்ல மாட்டேனா? அப்படியா பாட்டி? எனக்கே பாட்டி சொல்லவே இல்ல. மூஞ்சி மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இரு. ஏமா, என் எதிர்காலம் எப்படிமா இருக்கும்? ஐயோ ஐயோ ஐயோ, சூப்பரா இருக்க போகுது. அப்படியே பணம் கொட்டுன்னு கொண்டு போகுது. அப்படியாம்மா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இத புடி. இது எதுக்குமா? நான் தான் சொன்னேன் இல்லையா, உனக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு. இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாரு. புடி. வேலை எதுவும் செய்யாம நான் யார்கிட்டயும் காசு வாங்க மாட்டேமா. ஓ, வேலை செஞ்சாதான் காசு வாங்குவீங்களா? நல்ல பாலிசிப்பா. இத புடி புடி. இதுக்கு ஒரு வேலை சொல்றேன், சரியா? சரிம்மா.
தம்பி எப்ப வராரு எப்ப போறாருங்கிற டீட்டெயில எனக்கு சொல்லிட்டே இருக்கணும். அப்படி நீ சொன்னேன்னு வச்சுக்கியே, நான் இப்படி என் இடுப்புல இருந்து அடிக்கடி 500 ரூபாய் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பேன். முதல்ல இந்த காசை பிடிமா. இதெல்லாம் ஆவற கதை இல்லம்மா. ஏன்பா? அவன் ஒரு விளங்காத பையமா. அவன் எப்ப போறான் எப்ப வரான்னு யாருக்கு தெரியும்? போன வாரம் என் பொண்டாட்டியோட ஊருக்கு போனான், இது வரைக்கும் வரவே இல்லம்மா. பண்ணாட ஏயா, நான் உன் தம்பி பத்தி சொல்றதுக்காக இந்த காசு கொடுத்தேன். அவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன வந்துச்சு? அப்ப யார பத்திமா கேக்குறீங்க? இந்த வீட்ல ஆனந்தன் ஒரு தம்பி இருக்காருல்ல, அவரை பத்தி தான் கேட்டேன். ஓ, அந்த தம்பியை பத்தி அம்மா கேட்டீங்க? அந்த தம்பி தங்க கம்பிமா. அப்படியா? அவரை பத்தி நான் என்ன வேணாலும் சொல்றேன், முதல்ல ரூபாயை கொடுங்க. அப்படியா? சரி வா, டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம். வா வா. சரி வாங்க. வா. கேட்டா அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. சரி அம்மா. போடு. சிவா மேடம், பவர் ஏன் கட்டாச்சு? இதோ பாக்குறேன் மேடம். ஜெனரேட்டர் என்னாச்சு? ஃபால்ட்டா இருக்கு மேடம், பார்க்க சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். இந்த குடி. குடி. சரிங்கம்மா. காருக்குள்ள இருக்கிறது ஆனந்த் தானே? இது ஆனந்த் கார் இல்லம்மா, பெரிய தம்பியோட காருமா. அப்படியா? போ, யாரோ உன்னை கூப்பிடுறாங்க பாரு. போ, ஓசில டீ கொடுத்தா வந்துருவியா? கேட்டேன். சுச்சி, என்ன விளக்கேத்தாம ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? விளக்கேத்தும் போது கரண்ட் கட் ஆயிடுச்சு, அதான் சிவாவை அனுப்பி என்னன்னு பார்க்க சொல்லிருக்கேன். பாப்பலாம். நீங்க போங்க, நான் பொக்கே எடுத்துட்டு வரேன். ஹாய் பாப்பிமா. ஹாய் அச்சு டார்லிங். எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்ன நீ? ஒண்ணும் இல்ல, உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வர சொன்னேன். நோ 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 நோ, நீ அர்ஜென்ட்டா கூப்பிட்டா ஏதாவது ஒண்ணு இருக்கும், சொல்லு. ஆனந்த், சொல்லுங்கம்மா. எதுக்கு வர சொன்னேன்னு சொல்லு. அதான பார்த்தேன். நாங்க செக்ரட்டரி இன்டர்வியூ பத்தி சொன்னோம், நீங்களே யாரையோ செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. நானா சொன்னேன்? ஆமாண்ணா. சொல்லிருப்பல. சொல்லிருப்பேன். இதோ அவங்களே வந்துட்டாங்க. வாங்க. நாம இப்ப எங்க வந்திருக்கோம்? என் வீடு. மை டார்லிங் பப்பிமா. அவன் என் தம்பி, என் மாமா பொண்ணு. என் சர்வன்ட்ஸ். இவங்க இவங்க எங்க அம்மா.
எவ்வளவு நேரம் பொக்கேவை கையில வச்சிருப்பீங்க? தாங்க. This is for you. எனக்கா? எஸ். என்ன ஸ்பெஷல் அச்சு? கொடுத்தாலே ஸ்பெஷல் தானே. சோ ஸ்வீட். அச்சு நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்ன? ஓகே. எங்க அப்ப நான் கிளம்புறேன். ஓகே பாய். இருமா, சாப்பிட்டு போ. பரவாயில்லைங்க, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நீ கண்டிப்பா வரணும். ஐயோ சாரிங்க, நான் பொக்கே ஷாப்ல பார்ட் டைமா தான் ஒர்க் பண்றேன். டைம் இருக்காது, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்பதான் இங்க செக்ரட்டரியா ஜாயின் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? ஆமா. என்ன? ஆமா செக்ரட்டரியா. யா. உன்ன மாதிரி பண்பாடு சம்பிரதாயம் தெரிஞ்ச பொண்ணு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயமா நாளைக்கு வரதுக்கு ட்ரை பண்றேன். பாட்டி, எனக்கு என்னமோ அந்த ஆனந்த் வர மாதிரி தெரியல. வா ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே போலாம். ஏய், இப்ப வீட்டுக்குள்ள போய் நீ என்ன பண்ண போற? ஆனந்த் எங்கன்னு கேப்பியா? ஏய், நீ யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாத. நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் அப்படியெல்லாம் போக கூடாது. அவங்க வந்து நம்மள கூட்டிட்டு போனோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏய், மொத்தமா குடும்பத்தோட வந்து கூட்டிட்டு போவாங்க பாரு. என்ன வெயிலு. ஏமா குண்டம்மா, இது என்ன உங்க கடையா? ஒரு டீ போட்டு கொடுமா. உங்களை தாமா, நீங்க தானே ஓனரு. என்ன கேட்ட? தானே ஓனரு. என்னையா கேட்ட? நல்ல சூடா பால் தூக்கலா, சுகர் மட்டும் கம்மியா ஒரு டீ போட்டு கொடு. ஸ்ட்ராங்கா உன் முகர கட்டிக்கு ஸ்ட்ராங்கா டீ. எந்திரி எந்திரி. அடிக்கிறா. அப்ப நான் வரேன். போயிட்டு வா. பாய். ஆனந்த், அம்மா, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவங்கள தனியா அனுப்பி வைக்க கூடாதுன்னு தெரியாதா? அண்ணா. ஓகே புரிஞ்சுது. ஹலோ இருங்க வரேன். ஹலோ ஒரு நிமிஷம். என்ன நீங்க பாட்டு கிளம்பிட்டீங்க? இன்னும் எவ்வளவு பேருக்கு பொக்கே கொடுக்க வேண்டியது இருக்கு? நீங்க தானே சாப்பிட போறேன்னு சொன்னீங்க, அதான் கிளம்பிட்டேன். சொன்னேன்தான். வீட்டுக்கு வந்தவங்கள தனியா அனுப்ப கூட சொன்னாங்க. ஆமா, மேடம் என்ன பார்த்து செக்ரட்டரின்னு ஏதோ சொன்னாங்க. அது வேற மேட்ரு, அப்புறம் சொல்றேன். இன்னும் எவ்வளவு பேருக்கு பொக்கே கொடுக்க வேண்டியது இருக்கு? போலாமா? ஏமா, அப்படி என்னமா தப்பா கேட்ட? ஒரு டீ தானமா கேட்டேன், அதுக்கு போய் இப்படி அடிக்கிற? டேய், என்ன பார்த்தா உன் மூஞ்சிக்கெல்லாம் டீ போட்டு கொடுக்குற மாதிரியாடா இருக்கு? நீ குடுக்குற 10 ரூபாயை வாங்கி வச்சுக்கிறதுக்கான இந்த கடையை போட்டு வச்சிருக்கேன். வேற எதுக்குமா போட்டு வச்சிருக்கீங்க? இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் நீ பேசுன. எனக்கு டீயே வேணாமா, விடுமா, ஆள விடுமா. ஓடுங்கிறது விடுறி பவர்த்தி. என்னடி பாரு, கார் வருது. இந்த மூஞ்சில தொடச்சுக்கோ. நல்ல ஸ்டைலா நில்லு. காருக்குள்ள வசுந்தரா இருக்கா? ஐயோ,